இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நம்ம மத்தியில் பாஸ்டர் அருண் வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய ஈஸ்ட் செக்ஷனில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தாசனை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். பாஸ்டர் அருண் அவர்களுடைய கரங்களில் நாம் கொடுக்குறோம். கரங்களை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இந்த நாள் நாம் தியானத்துக்காக ஆதியாம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 51வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 41:51. யோசேப், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இந்த வார்த்தையை கொண்டு இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யோசேப்புக்கு அவன் பிறக்கிற முதல் குழந்தைக்கு பெயர் வைக்கும்போது அவன் சொல்லினதான வார்த்தை, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த மனாசையை போல ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் விரும்புகிறோம், நானும் விரும்புகிறேன். பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது காரண பேரோடு வைக்கிறான். நிறைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது காரண பேர் என்ன பண்ணுறதில்ல, வைக்கிறதில்ல. என் பையனுக்கு நான் பேர் வைக்கும் போது காரணத்தோடு பேர் வச்சேன். சிலர் எதோ நல்ல பேர் வைப்போம், ஆனால் சூழ்நிலையை மனதில் மையமாக வைத்து கொண்டு தேவன் அவனுக்கு செய்த நன்மையை நினைக்கும்படி அவன் இந்த பேரை மனாசே என்று பெயரிட்டான். அதில் அவன் சொன்ன 2 காரியம், என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி தேவன் என்ன பண்ணினார். அவன் வாழ்க்கையில் ஒரு சில வருத்தங்கள் இருந்துச்சு. அவன் அப்பா குடும்பத்தை அவனால் என்ன பண்ண முடியல, மறக்க முடியல. ஆனால் அதெல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணார், கொடுத்தார். அதுதான் மூத்த பையனை கொடுத்தார். கொடுக்கும் போது அவன் மனாசேன்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சான். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மனாசே என்கிறது போல ஒரு நன்மை பிறக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அவன் வாழ்க்கையில் என்னென்னலாம் வருத்தங்கள் இருந்துச்சு, கர்த்தர் அதை எப்படி மாற்றினார், அதற்கு அவன் என்ன தகுதி உள்ளவனாய் இருந்தான் என்பதை இந்த 3 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் புஸ்தகம் 35வது அதிகாரம். ஆதியாகமம் 35 19வது வசனத்தை வாசிப்போம். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ராகேல் மரித்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். இந்த ராகேல் யார் என்று சொன்னால் யோசேப்பினுடைய தாய். யோசேப்புக்கு இருந்த முதல் மிகப்பெரிய மன வருத்தம், அவனை பெற்றெடுத்த தாய் மரித்து விட்டாள். இப்போ தாய் இல்லாத ஒரு மகனாய், ஒரு சின்ன பையனா அவன் தன் தம்பியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யோசேப்புக்கு இருந்த முதல் வருத்தம் தாய் இல்லாத ஒரு வருத்தம். அப்பா இல்லாமல் ஒரு குடும்பத்தை பெண்கள் நடத்திடுவாங்க. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவனார் இறந்த பிறகு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடுவாங்க, குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அம்மா இல்லாத பிள்ளைகளை எந்த ஆண்கள் வளர்ப்பதில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேலைக்கு போய் சம்பாதிச்சலாம், நிறைய பணத்தை கொண்டு வீட்டில் கொட்டிடலாம், வீடு வாசல் வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் ஒரு பெண், ஒரு தாய் இருந்து செய்ய வேண்டிய வேலையை அவள் இல்லாமல் வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. அது இன்னொரு சித்தி வந்தாலும் சரி, அத்தை வந்தாலும் சரி, யாரும் அந்த அம்மாவனுடைய அன்பை நிவர்த்தி செய்யவே முடியாது. யோசேப்பு அவன் சொல்கிறான், என் வருத்தம் யாவையும் தேவன் மாற பண்ணினது மட்டுமல்ல, என் வருத்தம் அனைத்தையும் தேவன் மறக்க பண்ணினார் என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுவோமா? அம்மா இல்லாத வருத்தம் அவனுக்கு ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி யாரையாவது நம்ம இழந்திருக்கலாம். என்னுடைய அப்பா மரித்து விட்டார். அவர் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நான் தேடின முதல் நபர் எங்கள் அப்பா தான். என் அப்பா இல்லாததை என்னால் நம்ப முடியல. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், வீடு பரபரப்பாக இருக்குது. எங்கே அப்பா போனார் தான் மனசில் எண்ணம் வந்துச்சு, முதல் எண்ணம். ஏன்னா அப்போ தானே எல்லா வேலையும் பார்ப்பார். அப்போ
சிலருடைய இழப்பு நம்முடைய வாழ்க்கையில நீண்ட ஆண்டுகளாய் மறக்கவே முடியாத ஒரு காயத்தை போல இருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அந்த வேதனைகளை மாற பண்ணுகிறது மட்டுமல்ல, மறக்க பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுமா. இதே துக்கத்தோட வேதனையோட ஆண்டுகள் ஓட ஓட நீங்களும் அதே துக்கத்தோட ஓட வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய சந்தோஷத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். பாருங்க, ராகேல் பல ஆண்டுகளாய் ஜெபம் பண்ணி காத்திருந்து தவமாய் இருந்து பெற்ற பையன். எப்படி வளர்த்துருப்பா? எப்பவுமே வீட்டில் மூத்த பிள்ளைக்கு தான் ரொம்ப அன்பு பாசம்லாம் கிடைக்கும், அப்படிதானே? எல்லாரும் தூக்கி வச்சு என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. இந்த யோசேப்பு அவங்க அம்மா நல்லா வளர்த்துருப்பா. ஒரு நாள் தன்னுடைய சகோதரன் பிறக்கிற நேரத்தில் அம்மா மரித்து விட்டாள். எவ்வளோ பெரிய கஷ்டம். அன்பு பாராட்டின அந்த அன்பெல்லாம் ஒரு சில நாட்களில் போயிடுச்சுன்னா அது எவ்வளோ மன வேதனையாக இருக்கும். கர்த்தர் அவன் வேதனையை மாறவும் பண்ணினார், மறக்கவும் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ரெண்டாவது அவனுக்கு இருந்த ஒரு வருத்தம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். நாலாவது, அப்பா அவனுடைய அன்பு இருந்தும் அன்பை அனுபவிக்க முடியாத ஒரு வருத்தம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அந்நிய தேசத்தில் அடிமையாக இருக்கிறான். யோசேப்பினுடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்நிய தேசத்தில் அடிமையாக இருக்கிறான். தன்னை நேசிக்கிற, தனக்கு பல வருணமான அங்கேயே கொடுக்குற தன் சகோதரி எல்லாரை கட்டில் அதிகமாக நேசிக்கிற அன்பு அப்பா எங்கே இருக்கிறாரு? இவன் என்ன பண்ணுறான்? அடிமையாக இருக்கிறான். அப்பா உயிரோட தான் இருக்கிறார். தன்னை நேசிக்கிற அப்பா எங்கே இருக்கிறார்? ஆனால் அன்பை என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. இந்த வருத்தம் மாறுமா? நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நேரத்தில் எந்த அம்மாவனுடைய அன்பு அப்பாவனுடைய அன்பு தெரியாது. எப்போதான் அன்பு தெரியும்? வீட்டை விட்டு பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் முடித்து வீட்டுக்கார் வீட்டுக்கு போனால் தான் அம்மாவனுடைய அன்புலாம் என்ன பண்ணோம் தெரியும். நான் எனக்கு எப்போ அம்மா அப்பா அன்பு தெரிஞ்சுன்னா பைபிள் காலேஜில் போய் ஹாஸ்டலில் தங்கின உடனே தான் தெரிஞ்சிச்சு. பாருங்க, யோசேப்பு வாழ்க்கையில் அவன் எவ்வளோ ஒரு நேசிக்கிற அப்பா எங்கே இருக்கிறாரு? அவர் கூட இருந்த பலவரணமான அங்கெல்லாம் செய்வித்து போடுவார். ஆனால் இப்போ என்ன வஸ்திரம் போட்டிருக்கிறான்? அடிமையின் வஸ்திரம். நேசிக்கிற தகப்பனார் உயிரோடு இருக்கிறார். ஆனால் அவருடைய அன்பை என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. ஒரு பெரிய பிரிவு, ஒரு பெரிய பிளவு அவன் வாழ்க்கையில் இருக்குது. கர்த்தர் இதை மாறவும் பண்ணினார், மறக்கவும் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுமா. அதனால தான் சொல்கிறேன், என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்க பண்ணும்படி தேவன் பண்ணினார் என்று சொன்னான். காரணம் என்ன? அப்பா அன்புக்காக ஏங்கி கொண்டே இருந்தான். இன்னும் இந்த உலகத்தில் நிறைய நேரம் நம்ம அநேகருடைய அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறோம். ஆராதனையில் ஆராதிச்சு ஆண்டவரை நல்லா துதித்து சோத்திரம் பண்ணோம். ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. எல்லாரும் கைவிடும் போது தான் தெரியும் ஆண்டவர் நம்மளை கையை பிடிச்சிருக்கிறாருன்ட்டு. அது வரைக்கும் ஆண்டவர் கையை பிடிச்சிருக்கிறான்னு தெரியவே தெரியாது. எல்லாரும் மாமா மச்சான் அண்ணன் தம்பி அக்கா அம்மா அண்ணன் எல்லாம் பிடிச்சிருக்கும் போது நமக்கு எல்லாமே வாழ்க்கை என் குடும்பம் தான், என் ஃப்ரெண்டு தான் நினைப்போம். ஆனால் எல்லாரும் கைவிடும் போது தான் தெரியும் யார் நம்ம கையை இன்னும் பிடிச்சிருக்கிறா, ஆண்டவர் பிடிச்சிருக்கான்னு தெரியும். அல்லேலூயா சொல்லுமா. அதனால சில நேரம் ஆண்டவர் நம்மளை நிறைய பேரை கையை விட வைக்கிறார். ஏன்? அவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறான்னு அப்போதான் நமக்கு உணர்வே என்ன பண்ணும் வரும். எல்லாரும் நேசிக்கும் போது நம்ம ஆண்டவர் அன்பை புரிஞ்சிக்க மாட்டோம். எல்லாரும் கைவிடும் போது தான் ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அல்லேலூயா சொல்லுமா. அப்பா இருக்கிறாரு, ஆனால் அப்பா அன்பை ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எங்கள் வீட்டில் நேசிக்க வேண்டிய ஆள் இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் என் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுறாங்க, ஆனால் அன்பு என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுக்காரர் இருக்கிறார், மனைவி இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அன்பு என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்க. நேசிக்கிற நபர் வீட்டில் தான் இருக்கிறாங்க, நேசிக்கிற நபர் இந்த ஊரில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய அன்பை என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் கர்த்தர் இதை மாறவும் பண்ணுவார், மறக்கவும் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆளெல்லாம் மாற்ற மாட்டார், வீட்டுக்காரெல்லாம் மாற்ற மாட்டார், மனைவியெல்லாம் மாற்ற மாட்டார். ஆண்டவர் ஆள் சுபாவத்தை தான் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமாம், யோசேப்புக்கு மாறிச்சா இல்லையா? பகைச்ச எல்லாரும் என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். ஆண்டவர் ஒரு நாள் மாற்றி என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. என்னைக்கோ நடந்ததை அந்த ஒரு பாதிப்போடு நாம் இருப்போமே, ஆனால் அதை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். டிஜிஎஸ் தினகரன் ஒரு முறை ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தார். அந்த இடத்துல போகும்போது ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருந்துச்சு. அதில் நிறைய டைரி இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு டைரியை எடுத்து அவர் படிக்கும் போது ஒரு தாயார் எழுதியிருந்தாங்க, இன்று என்னுடைய மகன் என்னை பார்க்க வருவான் என்று நினைத்தேன், அவன் வரவில்லை.
அந்த டைரி முழுக்க இந்த சென்டென்ஸ் தான் இருந்துச்சு. அவர் எடுத்த எல்லா டைரியிலும் இதே வார்த்தைகள் தான் இருந்துச்சு. அவரும் குறுக்க நெடுக்க எடுத்து பார்க்குறாரு. எல்லா டைரியிலையும் எல்லா பக்கத்திலையும் இருக்கிற ஒரே வார்த்தை, முதியோர் இல்லத்தில் இருக்கிற அந்த தாய் சொன்னா, இன்றைக்கு என் மகன் வருவான் என்று நினைத்தேன், அவன் என்ன பண்ணலை, வரலை. கடைசியில் அந்த தாயாரும் மரித்து விட்டார்கள். பாருங்க, இன்னைக்கு நாம் நேசிக்கிற நபர் உயிரோடு இருக்கலாம், அந்த அன்பு கிடைக்காம இருக்கலாம். நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்புவோமே ஆனால், தேவன் நமக்கு நியமித்த பாதையிலே போவோமே ஆனால், கர்த்தர் ஏற்ற காலத்திலே எல்லாம் மறந்து நன்மையினால் நிரப்பக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுமா. மூணாவது அவனுக்கு இருந்த வருத்தம் என்ன அப்படின்னா, 37வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இல்ல, 4வது வசனம் தானே. அவனோடு பட்சமாய் பேசாமல் அவன் என்ன பண்ணார்கள், பகைத்தார்கள். பாருங்க, மூணாவது அவனுக்கு இருந்த மிகப்பெரிய வருத்தம், சகோதரர்களுடைய பகையை அவன் சம்பாதித்தான். யோசேப்புக்கு எத்தனை அண்ணன்மாருங்க, எத்தனை பேர்? 10 பேர். 10 பேர். எனக்கு அண்ணன் யாராவது இருக்கவங்க அல்லையே சொல்லுங்க. 10 அண்ணன் யாராவது இருக்கீங்களா? ஒரு அண்ணன் இருந்தாவே நம்மள காலில் நம்மளை கையில் பிடிக்கவே முடியாது. எனக்கு 2 அக்கா தான். எனக்கு பெரிய வருத்தம், எனக்கு அண்ணன் இல்லைன்னு தான். அண்ணன் இருந்தான்னா நம்ம எப்படி இருப்போம்? அதுவும் நல்ல பக்குவமான நல்ல சம்பாதிக்கிற அண்ணன் இருந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்க. யோசேப்புக்கு தலைகீழ இருக்கிற 10 அண்ணனை என்ன பண்றாங்களாம், பகைக்கிறார்களாம். 5வது 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவனை இன்னும் அதிகமா என்ன பண்றாங்க, 5வது வசனமா 8வது வசனத்துல நீங்க பாருங்க, அவனை இன்னும் அதிகமா என்ன பண்ணார்களாம், பகைத்தார்களாம். 18வது வசனத்துல அவனை கொலை செய்ய யோசித்தார்கள். 24வது வசனத்துல தண்ணீர் இல்லாத வெறும் குழியில அவனை என்ன பண்ணார்களாம், தள்ளினார்களாம். 28வது வசனத்துல 20 வெள்ளி காசுக்கு, இப்படி யாராவது இருந்தா லேலுயான்னு சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். இப்படி அண்ணன்மாருங்க இருந்தாங்கன்னா இதை மறப்போமா? கூட பிறந்த நம்ம ஆட்கள் அண்ணனோ தங்கச்சியோ இல்லைன்னா அக்காவோ தம்பியோ யாரோ பேசின ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் மறக்கலையே. அன்னைக்கு நீ அதை பேசிட்டியேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு குமரிட்டு இருக்கிறோமே. பகை எவ்வளோ பெரிய பகை, இதை மறக்க முடியுமா? இன்னைக்கு அடிமையா இருப்பதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு? அண்ணங்க. 20 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னா அதுக்கு 100% அண்ணன் தான் காரணம்னு சொல்லக்கூடிய குமுறி அழக்கூடிய நிலையில யோசேப்பு இருந்தான். அவர் கர்த்தர் அவனுடைய வேதனைகளை மாறவும் பண்ணினார், மறக்கவும் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். பகை, விரோதங்கள். சில நேரம் இந்த ரொம்ப ஆண்டவர் பிள்ளையா இருந்து குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய நெருக்கம் வரும். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கணும் பாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் வெறுப்பை தான் கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளும் ஒரு நாள் பொறுத்தது போதும் பொங்கி எழுந்து ஒரு நாள் என்ன பண்ணிடுவோம், பதிலுக்கு பதில் பேசி அப்புறம் குற்ற மனசாட்சியோடு சுற்றிக்கிட்டு இருப்போம், ஐயோ தெரியாமல் பேசிட்டேனேன்ட்டு. பாருங்க, யோசேப்புக்கு அந்த வருத்தத்தை கர்த்தர் எல்லாம் மாற பண்ணினார். இன்னைக்கு இல்லைன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தில் உங்கள் சகோதரர்களால் நீங்கள் நேசிக்க வேண்டிய நபர்களால் பகைக்கப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் மாற பண்ணுகிறது மட்டுமல்ல, அவங்க செஞ்ச அந்த தீமையே மறக்க பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிற விசுவாசிங்க. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் செஞ்ச தீமைகள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கஷ்டப்பட்டு யோசிச்சாதான் ஞாபகம் வரும். அப்படி சில தீமைகளே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மறக்க பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரானே ஆனால் நிச்சயமாய் வருங்காலிலே இது நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. 4வது அவனுக்கு இருந்த இன்னொரு வருத்தம், 39வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். 4வது அவனுக்கு இருந்த வருத்தம், தவறே செய்யாமல் தண்டனையை அனுபவித்த ஒரு வருத்தம். நம்ம தப்பு செஞ்சாவே ஒத்துக்க மாட்டோம், தப்பு செஞ்சு தண்டனையே நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஆனா ஒருத்தன் தவறே செய்யாமல் சிறைச்சாலையிலே கைதியா என்ன பண்றான், வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த கரையை யாராலையும் துடைக்கவே முடியாது.
போத்திபாருடைய மனைவி அவனை பாவத்துக்கு இழுக்கும் போது அவன் மறுத்த போது அவனுக்கு கிடைத்த பரிசு சிறைச்சாலை. இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எப்பவுமே சிறைச்சாலையில் உள்ள கைதியாக இருக்கிறவங்க உள்ளே போனோடனே டிஸ்கஷன் நடக்கும். உள்ளே எவனா புதுசாக வந்தால் என்ன கேட்பாங்க? ஏன்னா என்ன கேஸில் உள்ளே வந்தான்னா கேட்பாங்களா இல்லையா? நான் கேள்விப்பட்டது ஜெயிலெல்லாம் உள்ளே போனால் கொலை கேஸு, பிட் பாக்கெட்டு, இந்த மாதிரி கேஸ்லாம் ஓரளவுக்கு விட்டுருவாங்களாம். இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் கேஸ்லாம் உள்ளே போனால் செம அடி விழுமா. உள்ளே இருக்கிற சக கைதிகளே போட்டு அடி வெளுத்துருவாங்களாம். இப்போ யோசேப்பு உள்ளே போனோடனே கேட்பாங்க, தம்பி வா, என்ன கேஸில் இப்போ உள்ளே வந்திருக்கிற? இந்த மாதிரி அவன் என்ன தான் சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துங்க, ஆனால் நான் தப்பு பண்ணலை, என் மேலே பொய்யா என்ன பண்ணிட்டாங்க? நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. இந்த கரையை யாராவது மாற்ற முடியுமா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுடைய கரையோ இல்லை இப்படிப்பட்ட ஒரு தண்டனையில் மாட்டிக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய கரை யார் மாற்ற முடியும்? ஆண்டவர் ஒருவர் தான் முடியும். அல்லேலூயா சொல்லுமா. அவர் ஒருவர் தான் இதை மாறவும் பண்ணுவார், மறக்க பண்ணும்படி தேவன் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா. சில காரியங்களை நினைக்கும் போது நான் தெரியாமல் இதில் மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் தவறு செய்யாமல் இந்த தண்டனையில் நான் மாட்டிக்கிட்டேன், இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படலாம். கர்த்தர் அவைகளை யாவையும் மறக்க பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். 5வது ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். 5வது யோசேப்பு நன்மை பெற்றவர்கள் அவனை மறந்து போன வருத்தம் அவனுக்குள்ள இருந்துச்சு. பானபாத்திரக்காரன் சொப்பனம் கண்டு சிறைச்சாலையில சோகமா இருக்கும் போது யோசேப்பை போய் அவனுக்கு என்ன பண்றான்? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். அவனுக்கு சந்தோஷம், போன வேலை திரும்ப கிடைச்சிச்சு, ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான். வெளியில அவன் நல்லா வாழ்றான், இவன் உள்ள கஷ்டப்படுறான். போகும்போது சொல்லி தான் அனுப்புறான். என்ன சொல்லி அனுப்புறான்? நீ வெளியில போனவனே என்ன பண்ணிக்கோ, நினைச்சுக்கோ, நான் தெரியாம இங்க மாட்டிக்கிட்டேன், நீ எப்படியாவது வெளியே விடுறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லி அனுப்புறான். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். யோசேப்பு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருப்பான், என் பேரை கூப்பிட மாட்டாங்களா, தம்பி உனக்கு இன்னைக்கு விடுதலைப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்களா, பானபாத்திரக்காரன் வரமாட்டானான்னு எதிர்பார்த்து சோர்ந்து போன வருத்தத்தில் அவன் இருக்கிறான். கர்த்தர் இவைகள் எல்லாம் மாற பண்ணினார், மறக்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் சொல்லலாம், சில நேரம் யாராவது கஷ்டப்படும் போது பண உதவி செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா ஃபிசிக்கலாக அவங்களோடு கூட கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது அவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம உயிரோடு இருக்கிறோமா செத்தமானு கூட என்ன பண்ண மாட்டான், விசாரிக்க மாட்டான். நம்மளை தெரியாத ஆள் மாதிரியே நடந்து போவாங்க. நமக்கு உதவி செய்ய வேண்டிய நபர்கள், நம்மால் உதவி பெற்று நமக்கு உதவி செய்ய வேண்டிய நபர்கள் நம்மை மறந்து போனாலும் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் யோசேப்புக்கு மன வருத்தமாகவும் வியாகுலமாகவும் இருந்துச்சு. இவைகள்லேருந்து கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு அதே நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வேதனைகளை மாற பண்ணுகிறது மட்டுமல்ல, அவர் மறக்கவும் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா. சில பிரச்சனைகளை மறக்கவே முடியாது. ஆனால் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சார்னா பிரச்சனை நடந்ததுக்கான சிம்டம்ஸே நம்முடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஆமாம், நாமளாக மறக்க முயற்சி பண்ணோம்னா திரும்ப ஞாபகம் வரும். அவராக மறக்க பண்ணிட்டார்னா அது திரும்ப ஞாபகமே வராது. அந்த காரியத்தை நினைக்கும் போது அந்த மனசில் வேதனையோ கோபமோ கவலையோ துக்கமோ வராதபடிக்கு கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிப்புங்க. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. எப்படி அவனை ஆசீர்வதிச்சார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். விடுதலை ஆயிடுச்சு பாஸ்டர், அவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு பாஸ்டர், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு முறை ஜெயிலில் ஒருத்தரை பார்க்குறதுக்காக நம்ம மதுரை ஜெயிலுக்கு போயிருந்தேன். அப்போ உள்ளே இருக்கிற அந்த நபரை பார்க்கணும். மதுரை ஜெயிலில் போய் விசிட்டர் ரூமுக்குள்ளே போனவங்களை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குன்னு போனவங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம். நீங்கள் யார், நம்முடைய ஐடி ப்ரூஃப்லாம் கேட்பாங்க, நீங்கள் சொந்தமாக பந்தமாக யார் வேணும், இந்த எல்லாம் கேள்வியும் கேட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிற ஸ்நாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதில் அவன் பாதி எடுத்து அதுக்கப்புறம் தான் மீதி உள்ளே போகும். அப்போ எங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த நபரை பார்க்குறதுக்காக எங்களுக்கு உதவிக்காக ஒரு பிரதர் வந்திருந்தார். அந்த பிரதர் யாருன்னா அவர் ஆல்ரெடி ஜெயிலில் கைதி. அவர் பரோலில் வெளியில் வந்திருந்தார். வெளியில் வந்தவர் நாங்கள்லாம் உள்ளே இருக்கிற அந்த பிரதரை பார்க்க போகிறோன்னு சொல்லி இவர் எங்களுக்கு துணையாக என்ன பண்ணார், பரோலில் இருக்கிற கைதி
அவர் எங்கள் கூட ஹெல்ப்புக்காக ஜெயிலில் உள்ளே கூட்டிகிட்டு போனார் அந்த விசிட்டர் ரூமுக்கு. அப்போ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவர்கிட்ட பேசினேன். பிரதர் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், பாஸ்டர் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு கேஸில் அவசரப்பட்டு ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதி. நான் இப்போ ஜெயிலில் இருக்கிறேன், இப்போ பரோலில் வெளியில் வந்திருக்கிறேன். ஆனால் நான் ஜெயிலில் இருக்கிற நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தெய்வமாக ரட்சகரை ஏற்றுக்கொண்டு பரோலில் வெளியில் போகும்போது நான் ஞானஸ்தானம் எடுத்து இப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் திருந்திட்டேன். எனக்கு இப்போ விடுதலைக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு எப்படியாவது விடுதலை கிடச்சி ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகளோடு நான் சந்தோஷமாக ஒரு சின்ன வேலையை செஞ்சு நான் ஆசீர்வாதமாக வாழணும்னு விரும்புகிறேன், எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். அவர் பார்க்கும்போது பரிதாபமாக இருந்துச்சு. அவருக்கு வயசு அப்போவே கிட்டத்தட்ட ஒரு 40 கிட்ட இருக்கும். பாருங்கள், அவருடைய குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்பார்ப்பு என்ன? ஒரு விடுதலை, ஒரு வாழ்க்கை, ஒரு சின்ன லைஃப் இருந்தால் போதும். இவ்வளோதான் குறைஞ்சபட்சம் எதிர்பார்ப்பு. யோசேப்புகிட்ட போய் ஜெயிலில் போய் எப்பா உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டிருந்தா அவனை அப்படி தான் என்ன பண்ணியிருப்பான், சொல்லியிருப்பான். எப்படியாவது முதல்ல ஜெயிலேருந்து என்ன பண்ணணும், வெளியில் வரணும். வச்சுட்டு ஒரு டீ கடையோ பெட்டி கடையோ ஏதோ ஒரு சின்ன ரோட்டில் ஓரமாக ஏதோ ஒரு கடையை வச்சு என்ன பண்ணணும், பிழைக்கணும். யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகளோடு சந்தோஷமாக, தரிசனம்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நாம் இருந்தால் தானே தரிசனமே நிறைவேறும். அவன் குறைஞ்சபட்சம் எதிர்பார்ப்பு இதுவாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவன் ஒரு அடி ஏறினா 10 அடி என்ன பண்ணுது, இறங்குது. அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் குறைஞ்சபட்சம் இதுவாக தான் இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணார், செய்தார். அல்லேலூயா சொல்லுமா. என்ன நன்மை செய்தார்? அவன் எதிர்பார்த்த காரியங்களை அவனை எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் கர்த்தர் அவன் செய்து அவனுடைய வேதனைகளை மறக்க பண்ணும்படி தேவன் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுமா. நீங்கள் ஒரு வேளை சின்னதாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் கர்த்தர் செய்து எல்லா வேதனைகளை மாற பண்ணுகிறது மட்டுமல்ல, அவர் மறக்கவும் பண்ணுவார். விசுவாசிக்குங்களே இல்லையா சொல்லுமா. அல்லேலூயா. ஆமாம், சரி. இப்போ வேலையெல்லாம் கிடச்சிருச்சு. ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராஜா ஒரு சொப்பனம் பார்க்குறார். சொப்பனம் பார்த்த உடனே என்ன பண்ணுறான், இவன் போய் அர்த்தத்தை சொல்கிறான். அவனுக்கு வேலை கிடச்சிச்சு. ஆச்சரியமாக இருக்குது. அவன் அர்த்தத்தை சொன்ன உடனே, வேலை கிடச்ச உடனே இப்போ அவனுக்கு யார் பொண்ணு தருவா? இப்போ ஒருத்தன் ஜெயிலேருந்து வெளியில் வர்றான். உங்கள் நீங்கள் வீடு வாடகைக்கு விடப்படும் போடுறீங்க. ஒருத்தன் ஜெயிலேருந்து வர்றான். அம்மா எனக்கு வீடு வாடகை தாங்க. ஐயா வீடு வாடகை. நீங்கள் எங்கேருந்துப்பா வரீங்கன்னா என்ன சொல்லுவான்? ஜெயிலேருந்து வரேன். வீடு கொடுப்பீங்களா நீங்கள்? பொண்ணு கொடுப்போமா? இவனுக்கெல்லாம் பொண்ணு. பாருங்க, கர்த்தர் நினைச்சா வீடு இல்லை, பொண்ணு கிடையாது, அனைத்தையும் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. யார் மாற்ற முடியும் இந்த கரையை? கர்த்தர் ஒருவரால் தான். இவெல்லாம் நடந்தாலும் அப்போ அவன் மறக்க முடியல, வேதனைகளை மறக்க முடியல. எப்போ அவன் அந்த வார்த்தையை சொல்கிறான்னா, அவன் தான் பெற்றெடுத்த முதல் குழந்தைய கையில் ஏந்திட்டு அவன் சொல்கிறான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்க பண்ணும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசேன்னு போட்டு. ஏன் அப்படி வச்சானா, ஒரு நாள் என் அம்மாவனுடைய அன்புக்காக ஏங்கினேன். என் அம்மா என்னை சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டா. என் அப்பாவனுடைய அன்புக்காக கடைசி வரைக்கும் ஏங்கினேன். என் அப்பா எங்கேயோ இருக்கிறாரு, அனுபவிக்க முடியல. என் சகோதரர்களுடைய பகையை என்னால் மறக்க முடியல. நான் தவறே செய்யாமல் தண்டனை அனுபவித்த வருத்தங்களை என்னால் மறக்க முடியல. என்னை ஏமாத்தினவனை என்னால் மறக்க முடியல. ஆனால் எல்லாத்தையும் மறக்க பண்ணக்கூடிய அளவுக்கு நான் தகப்பன் அன்பை எதிர்பார்த்து கொண்டேன். என்னையே ஆண்டவர் ஒரு தகப்பனாக என்ன பண்ணிட்டார், மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதனால தான் சொன்னேன், என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்க பண்ணும்படி மனாசே என்று பெயரிட்டான். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இன்னைக்கு எதற்காக நாம் ஏங்கி நிற்கிறோமோ அதே பிறருக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அன்புக்காக ஏங்கியிருந்தோமா, அந்த அன்பை பிறருக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். யாரும் என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சு ஏங்கணுமா, அதே தைரியத்தை பிறருக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, இப்போ அப்பாவனுடைய அன்புக்காக ஏங்கினவே இப்போ அவனுடைய அன்பை யாருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு? ஆமாம், மூத்தது பையனாக பிறந்த வீடு எப்படி இருக்கும்? எனக்கு மூத்தது பையன்தான். துருன்னு என்ன பண்ணுவான், சுற்றிட்டு இருப்பான் சின்ன வயசில். அவனை மேனேஜ் பண்ணுறதுலேயே நாங்கள் டயர்டாகிடுவோம். ஒரு பக்கம் வேலையில் ப்ரொமோஷன், வேலையில் அவனுக்கு நல்லா தான் போய்ட்டுருக்கு. இப்போ வீட்டுக்கு வந்தால் எல்லாம் பழசு ஞாபகம் வருது. ஆனால் இப்போ யோசேப்புக்கு வீட்டுக்கு வந்தால் யாரை தான் அவனுக்கு பார்க்க தோணுது? பிள்ளைய தான் பார்க்க தோணுது.
என் அம்மா எனக்கு காட்டின அன்பை இப்போ நான் உனக்கு என்ன பண்ணுறேன், காட்டுறேன். என் அப்பா எனக்கு காட்டின அன்பை உனக்கு என்ன பண்ணுறேன், காட்டுறேன். இப்போ நான் எதில் பிஸி ஆகிட்டேன்னா, என் பிள்ளைக்கு என்னுடைய அன்பை காட்டுவதில் நான் பிஸி ஆகிட்டேன். அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய வேதனைகள் எல்லாம் மறந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் தேசத்துக்கும் ஒரு பகுதி குடும்பத்துக்கும் நன்மையாய் மாற பண்ணக்கூடிய ஒரு நன்மையை தேவன் நமக்கு நிச்சயமாய் வழங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோசேப்பை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். இன்னைக்கு நம்மையும் அப்படி ஆசீர்வதிக்க அவர் ஆசையாக தான் இந்த ஆராதனையில் வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில வருத்தங்களை மறக்க பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை நன்மையினால் நிரப்ப அவர் ஆவலாக தான் இருக்கிறார். ஆனால் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் ஒரு 7 குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். எல்லாரும் சொல்லுங்க, இதோ உன்னை அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் என்ன சொன்னான்னா, இதோ போகிறேன் என்றான். அதிகமாய் அன்பு கூறப்பட்டாலும் அதிகமாய் யோசேப்பு என்ன பண்ணான், கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இருக்கிற 12 பிள்ளைகள்ல யார் மேலதான் அப்பாவுக்கு அதிக பாசம்? யோசேப்பு. இந்த செல்ல பிள்ளைகள்லாம் கீழ்ப்படிவாங்களா, கீழ்ப்படிய மாட்டாங்களா? சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு கீழ்ப்படியவே, அம்மா அந்த வாமா கடைக்கு போயிட்டு வாடாடே அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, உனக்கு வேற வேலை இல்லை, அவனை போ சொல்லு, மூத்தவனை போ சொல்லு. 800 கோடி பேர் இருக்கிற இந்த உலகத்தில், 140 கோடி பேர் இருக்கிற இந்த இந்திய தேசத்தில், 8 கோடி பேர் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில், 35 லட்சம் பேர் இருக்கிற இந்த மதுரையில் கர்த்தர் உங்களே என்னையும் செல்ல பிள்ளையா என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் அடிக்கடிக்கு யோசிப்பேன், 800 கோடி பேர் இருக்கும் போது இந்த குறுக்கு தெருவில் இந்த ஓலை வீட்டில் இருக்கிற நம்மளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், நேசிச்சிருக்கிறாரு. தகுதி இல்லாத நம்மளை நேசிச்சிருக்கிறாரு, செல்ல பிள்ளையா வச்சிருக்கிறாரு. நான் அதிகமாய் அன்பு கூறப்படுகிறேன், நான் அதிகமாய் கீழ்ப்படுகிறேன்னா. அப்பா சொல்றாரு, உன் அண்ணன்மாருங்களாம் வேலைக்கு போயிருக்கிறாங்க, ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வாப்பா, இதோ உன்னை நான் அனுப்ப போகிறேன் என்று சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான், இதோ போகிறேன். எத்தனை பேர் நம்ம அப்படி சொல்லுவோம்? ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்களே, வாங்க ஞானஸ்தானம் எடுப்போம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பார்க்கலாம் பாஸ்டர், இன்னும் ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க, இன்னும் அபிஷேகம் பெறலையே அப்படின்னா அது பார்த்துக்கலாம் பாஸ்டர். யார் பாஸ்டர் அபிஷேகம்லாம், அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சி பல வருஷம் ஆச்சு, ஏன் இன்னும் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வரலன்னா இருக்கட்டும் பாஸ்டர். ஊழியத்துக்குலாம் வந்தால் யார் கஷ்டப்படுது? ஆண்டவர் உங்களை தானே அதிகமாக நேசிச்சிருக்கிறாரு. சிறுவர் ஊழியம், கேர்சல் ஊழியம், கிராம ஊழியன்னு பல ஊழிய பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் அதை நம்ம தட்டி கழிச்சிட்டு இருக்குமே. அதிகமாய் அன்பு கூர்ந்தாலும் அதிகமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பாருங்க, நம்ம அழகா பாட்டெல்லாம் பாடுவோம், அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அப்படியே நம்ம உதடு தான் பாடும், இன்னும் ஆர்வமாய் ஆராதிப்போம், எப்போ பாட்டு முடியும் அப்படின்னு தான் இருப்போம். அன்பு கூறுறதுன்னா என்னன்னா, கீழ்ப்படிவதுக்கு பேர் தான் என்னது, அன்பு கூறுவது. நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம்? இப்போ பெண்கள்கிட்ட எல்லாம் கேட்போம், உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஏம்மா உன்னையே தான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்து ஆடினார்னு எப்படி இருக்கும்? நீ என்னை நேசிக்கிறதா இருந்தால் என்ன அடிக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் மட்டும் என்ன சொல்லுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அடுத்த வாரம் முகூர்த்த வாரம், முடிந்தால் சபைக்கு என்ன பண்ணுறேன், வர்றேன், முடிஞ்சா பார்த்துக்குவோம் பாஸ்டர். நம்ம அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக இல்லை, அன்பு கூறுகிறோம் கொஞ்சம்தான். கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், வாய்ப்பு கிடைக்கும் போது அன்பு கூர்ந்துக்கிறோம், மீதி நேரத்தில். ஆமாம், உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டில் போய் யாராவது குட்டி பசங்கள்லாம் வளர்த்திங்கன்னா வீட்டில் போய் கேளுங்க, உனக்கு ஃபோன் வேணுமா அப்பா வேணுமான்னு கேளுங்க, ஃபோன் வேணுமா அம்மா வேணுமான்னு கேளுங்க. என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் பொங்கி வழியுமா? எப்படி இருக்கும்? அப்போ அம்மா அப்பா வேணாவா அப்படிதான் என்ன பண்ணுவோம்? அப்போ நம்மளை விட எதை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஆண்டு நம்மளை பார்த்து கேட்குறாரு, உனக்கு உலகம் வேணுமா நான் வேணுமான்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாயிலே நல்லா வடை சுட்டுட்டு நீங்கள் தான் வேணும்னு சொல்லுவோம். ஆனால் எங்கே பண்ணும், காலு ஒரு ட்ராக்ல போவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
நான் அதிகமாய் நேசிக்கப்படுகிறேன் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொருவரையும் தேவன் அதிகமாய் நேசிக்கிறதுனால தான் நம்ம இந்த ஆராதனையில் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் நான் அதிகமாய் கீழ்ப்படுகிறேனா அதை பார்ப்போம். ரெண்டாவது அவனுக்குள்ளே இருந்தது, இந்த 37 பார்த்தீங்கன்னா அவன் 2 இடத்துல தன் தரிசனத்தை சொல்லுகிறான். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒரு காரணம் என்னன்னா, அவன் தரிசனம் பெற்ற ஒரு தேவ மனிதனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தரிசனம் இருக்குது, ஆமாவா இல்லையா? இங்கே ஹவுஸ் ஓனர் அவர் ரிட்டையர்ட் ஆனதுனால ஒரு ப்ரேயர் மீட்டிங். அப்போ அதில் ஒரு சிஎஸ்ஏ பிஷப், ரிட்டையர்ட் பிஷப், அவர் மெசேஜ் கொடுத்தார். சொன்னார், நோவாவுக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் வேலையை கொடுத்தாரு. மோசேக்கு 80 வயசில் தான் என்ன கொடுத்தாரு? ஊழியத்துக்கு அழைப்பே கொடுத்தாரு. இங்கே நம்ம ரிட்டையர்ட் ஆனாலும் சரி, ப்ரெசண்ட்டில் இருந்தாலும் சரி, இனி ஜாயின் பண்ண போகிற ஆட்களாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பரம தரிசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? நாம் மட்டுமே செய்ய வேண்டிய சில குறிப்பிட்ட வேலைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை பிடிச்சிட்டோம்னா எப்பேற்பட்ட சோர்வுகள், தோல்விகள், பகைகள், விரோதங்கள், இழப்புகள், தனிமைகள் வந்தாலும் எழும்பி நின்று முன்னேறுவதற்கு நமக்கு அதுதான் பலனா இருக்கும். எப்போ யார் கைவிட்டாலும் நம்ம தைரியமாக சொல்ல, என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது என்னன்னு எனக்கு தெளிவாக இப்போ சொல்ல தெரியல, ஆனால் அந்த தரிசனத்தின் பாதையிலே நான் நடப்பேன் என்று சொல்லும் போது தான் நம்முடைய வருத்தங்கள் மறக்க பண்ணக்கூடிய நன்மைகளையும் கர்த்தர் அந்த பாதையில தான் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். யோசேப்புக்கு ஆண்டவர் வச்சிருந்த மிகப்பெரிய தரிசனம், அவன் சோத்திரம் ஜீவ ரட்சனை செய்யும்படி கர்த்தர் அவனை என்ன பண்ணியிருந்தார், முன்குறித்து வைத்திருந்தார். அது அவனுக்கு கிளியரா தெரியல, ஆனா அந்த தரிசனத்தின் பாதையிலே அவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஓடிட்டு இருந்தான். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை பிடிச்சிட்டு அந்த பாதையில ஓடுங்களேன். அதுல தான் உங்க வாழ்க்கைக்கு, உங்க குடும்பத்துக்கு தேவை எல்லா சகல நன்மையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அது பொதுவான வாக்குத்தத்தமா இருந்தாலும் அவனுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதமும் குடும்ப ஆசீர்வாதமும் அந்த வாக்குத்தத்தத்துல தான் கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார், வச்சிருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த தரிசனத்துல தான் ஒரு நன்மையை நமக்கு வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆமா, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். உங்களுக்கு எனக்கு கொடுத்த தரிசனத்தை மறந்துடவே கூடாது. அந்த தரிசனத்தை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிப்பார். மூணாவது அவன் வாழ்க்கையில் இருந்த ஒரு நல்ல காரியம் என்னன்னா, 37வது அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழிதப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். 17வது வசனத்துல வாசிக்கிறோம், அவனை கண்டுபிடித்தான். அவர்களை என்ன பண்ணானா, பகைத்தவர்களையும் பாசமாய் தேடி போய் கண்டுபிடிக்கிற ஒரு அனுபவம் பாருங்க. அண்ணங்கள்லாம் பகைக்கிறாங்கன்னு தெரியும், அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை வாசிங்கன்னா இன்னும் அதிகமாக என்ன பண்ணார்களாம், பகைத்தார்களாம். ஆனால் அப்பா அனுப்பும் போது அவன் தேடி என்ன பண்ணான், போனான். இன்னைக்கு நாம பகைக்கிறவர்களை தேடி போறோமா? நம்ம எதிரி லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறா? நம்ம எதிரி லிஸ்ட்ல பிசாசு தவிர வேற யாருமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சில பேர்களுடைய எதிரி லிஸ்ட்ல மாமியார், மாமனார், நாத்தனார், அந்த நாறு, எல்லா நாரையும் என்ன பண்ணிடுவாங்க, பாஸ்டர் நான் அவங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுவான், ஆனால் அவங்கள பார்த்த நம்மள அறியாமலே ஒரு எரிச்சல் உள்ள என்ன பண்ணும், வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நேசிக்கலன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்கள பார்க்கறதுக்கே நான் பயப்படுறேன், அவங்கள பார்த்தா ஏதாவது நான் பேசிடுவோனோ பயம் இருக்குன்னா இன்னும் அவங்கள நம்ம மன்னிக்க வேண்டிய விதத்தில் என்ன பண்ணல. நீ கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ண போற, இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பாருங்க, பகைச்சாங்க, அடிச்சாங்க, கண்ணு முன்னாடி அடிச்சாங்க. ஆனால் அவர்களே இயேசு மன்னிக்க முடியுமையானால் நான் ஏன் மன்னிக்க முடியாது? இன்னைக்கு முதல்ல வீட்டில் இருக்கிற ஆளை என்ன பண்ணுவோம், நேசிப்போம். கணவன் மனைவி விரோதங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், மாறணும். அல்லேலூயா. சில பேர் கணவன் மனைவி பேசிக்கிடவே மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு மெயின்லைன் சர்ச் விசுவாசி வீட்டுக்கு எதர்ச்சியாக ஒரு ஊழியக்காரரை கூட்டு போக வேண்டியதுனால அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அந்த மாதிரி ரொம்ப பாட்டி இறந்து போயிட்டாங்க. இப்போ சொன்னாங்க,
நானும் என் வீட்டுக்கார் பேசி பல வருஷம் ஆகுது பாஸ்டர் நாங்கள். ஆனால் அவங்க ஒரு ஜப வீரர், ஜப வீராங்கனை. எனக்கு ஆச்சரியம், வீட்டுக்கார் மேலே தான் தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வீட்டுக்கார் கூட பேசி எத்தனை வருஷம் ஆச்சு? பல வருஷம் ஆச்சு. நான் நினச்சேன் இவங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் தனியாக ஆண்டவர் இடம் வச்சிருப்பாரோ. புரியல. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? வீட்டுக்குள்ளேயே பகை, விரோதம், இதெல்லாம் மாற்றி என்னை பகைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நேசிக்கிறது நானாக இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் வருவோமே. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் ரொம்ப நேசிக்கிறதுனால தான் பாஸ்டர் மிளகா அரைக்கிறாங்கன்னா மிளகா அரைக்கட்டும். ஒரு நாள் கர்த்தர் நம்முடைய தலையில் அரைச்ச மிளகாவுக்கு பதிலாக ஒரு கிரீடத்தை தூக்கி என்ன பண்ணுவார்? வைப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் பார்ப்பான், நம்ம மிளகாலாம் அரைச்சேன், இவன் தலையில் என்ன இருக்குது? கிரீடம் இருக்குது. இவன் மூஞ்சில கரியெல்லாம் பூசணும், இன்னைக்கு இவன் அலங்காரமாக இருக்கிறானே. இவனை குழியிலெல்லாம் தூக்கி போட்ட இன்னைக்கு எங்கே இருக்கிறான்? சேரில் இருக்கிறானே, பெரிய சிங்காசனத்தில் இருக்கிறானே. இவன் செத்து போயிருப்பான்னு நினைவு நாள் கொண்டாடுன்னு நினைச்சேன், இன்னைக்கு இவன் பிறந்த நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கொண்டாடுறானேன்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னத நிலைமைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாலாவது, தனிமையாக இருந்தாலும் பரிசுத்தமாய் வாழ பழகி கொண்டவன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 8வது 10வது வசனத்தில் வாசிங்கன்னா, போத்திபார் மனைவி அவளை பாவத்துக்கு வற்புறுத்தி கூப்பிடுகிறாள், அவன் இணங்கவில்லை, அவன் சம்மதிக்கவும் இல்லை. அல்லேலூயா. அடிமேல் அடி வச்சாலும் அம்மியும். ப்ராக்டிக்கலாக யோசிப்போமே, ஒரு 17 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிற வாலிப பிள்ளைகளை, பையங்களோ பொண்ணுங்களோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போம். தானாக வாலண்டியராக வந்து ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணும் போது, பாவத்துக்கு அழைக்கும் போது, ஒரு முறை அழைச்சா கூட நோன்னு சொல்லிட்டு போயிடுவான். நித்தம் அவன் என்ன பண்ணாலாம்? டிஸ்டர்ப் பண்ணான். ஆனால் அவன் சொல்கிறான், அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி பாவத்தை ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டான். இந்த ஏஜில் தான் செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் அந்த வாலிபர்களுக்குள்ளே அதிகமாக என்ன பண்ணும்? சுரக்கும். அதில் தான் அவங்க அதிகமாக அப்போ தான் வளருவாங்க. அது தவறு கிடையாது, அது இயற்கை தான். அந்த நேரத்தில் நோ சொல்லக்கூடிய அந்த ஒரு இருதயம் அவனுக்கு என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. கேரக்டர் என்பது 10 பேர் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்குமோ அதுக்கு பேர் கேரக்டர் கிடையாது. நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் ரொம்ப தாழ்மையாக இருந்திருக்கலாம், உண்மையாக இருந்திருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், ரொம்ப நல்ல பிள்ளையாக வாய் மூடிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நான் தனிமையாக இருக்கும் போது நான் எப்படி இருக்கேன்னா அதுதான் நான். நீங்கள் தனிமையாக அந்தரங்கத்தில் யாரும் பார்க்காத போது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் நீங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். போத்திபார் மனைவி கிட்ட தப்பு பண்ண அடிக்கிறதுக்கு அப்பா கிடையாது, பக்கத்தில் தட்டி கேட்கறதுக்கு அண்ணன் கிடையாதுங்க, 10 அண்ணனும் கிடையாது. தப்பு பண்ணாலும் மாட்ட போகிறது கிடையாது. ஏன்னா போத்திபாருக்கே தெரிய போகிறது கிடையாது. ஒரு மேனேஜர் வாழ்க்கை அப்படியே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கலாம், ஆனால் தரிசனத்தை இழந்து போயிருப்பான். வருத்தங்கள் மாறி இருக்காது. கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்திருப்பான், ஆனால் அப்பாவை நினச்சி அழுதுருப்பான், அம்மாவை நினச்சி அழுதுருப்பான், அண்ணங்க செஞ்ச துரோகத்தை நினச்சி அழுதுருப்பான். வருத்தங்கள் மாறி இருக்காது. ஆனால் அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தது அவனுக்கு கிடைத்தது தண்டனையை போல் தெரிந்தாலும் அதில் தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாதையை என்ன பண்ணியிருந்தார்? வச்சிருந்தார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் பிரதர் தனியாக அடிச்சிங்க பாஸ்டர்? ரொம்ப துக்கமாக இருந்துச்சு, நிம்மதியே இல்லை. நான் யோசேப்பு பாவம் செய்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்துச்சு வாலிபனா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த வாலிபன் எப்படி? இன்னைக்கு வாலிபர்களை நம்ம நம்பி விட முடியுதா? முடியலையே. அப்படிப்பட்ட நேரத்தில் யாருமே அவனை என்னன்னு கேட்கக்கூடிய நாதி இல்லாத நேரத்தில் கூட நான் பரிசுத்தமாய் வாழ்வது முக்கியம்னு சொல்லி ஒருத்த முடிவு எடுத்து வாழ்ந்தான் என்றால் ஏன் நம்மாலே முடியாது? அல்லேலூயா சொல்லுமா? உங்கள் வாழ்க்கையில் சில வருத்தங்களை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம இன்னும் அந்த பரிசுத்தத்தின் பாதையில் என்ன பண்ணலை? வரல. நீதியின் பாதையில் துன்பம் இருந்தாலும் அது முடிவு ஜீவனாக என்ன பண்ணும்? இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? பரிசுத்தமாக வாழும்போது சில கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும். ஆனால் நம்ம வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 5வது, அவனுக்கு இருந்த சில காரியம் என்னன்னா, 39வது அதிகாரம் 2வது 21வது வசனம், அவன் கர்த்தர் அவனோடு கூட என்ன பண்ணாராம்? இருந்தார். கர்த்தர் அவன் கூட இருந்தார்னா கர்த்தர் தான் கூட இருக்கிறத அவனும் உணர்ந்திருப்பான். அவனும் கர்த்தர் கூட இருந்தனால தான் சொன்னான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? என் கூட கர்த்தர் இருக்கிறான்னு அவன் உணர்ந்ததுனால தான் அவன் சொன்னான், நான் தேவனுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பாவம் செய்வது. கர்த்தர் கூட இல்லைன்னா சொல்லியிருக்க முடியுமா? ஸ்கூலில் படிக்கிற பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவோட அம்மாவோட எங்கன்னா வெளியே போகும்போது இந்த தவறு பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டாங்க, டே அப்பா கூட இருக்கிறாரு, ஏன் அம்மா கூட இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம்? சிக்னல்லாம் கொடுப்போம். அப்போ அப்பா அம்மா கூட இருந்தால் என்ன வரும்?
ஒரு பயம், அவனுக்கு அந்த பயம்தான் இருந்துச்சு. கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்தனால தான் சொன்னான், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனும் கர்த்தரோடு வாழ பழகி கொண்ட ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுமா. அப்பா வீட்டில் இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், கைதியாக இருந்தாலும், அரண்மனையில் இருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்வது தான் நமக்கு நல்லது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்ல விழிப்பாக கேளுங்க. என்ன சொல்ல, ஒரு முக்கியமான சீக்ரெட், உங்கள் லைஃபினுடைய வெற்றியின் ரகசியம் என்னன்னா, தேவனோடு உங்களுக்கு நல்ல உறவு இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கும். வெறும் ஜெபம் பண்ணிட்டு, சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, இருதயத்துலேருந்து அந்த ஜெபம் என்ன பண்ணாது, வராது. வெறும் உதட்டிலேயே ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் பாட்டு பாடுவாங்க, பாட்டுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. பைபிள் வாசிப்பாங்க, என்ன வாசங்கிறதே நமக்கு மைண்டில் பதியாது. நம்ம பாட்டு ஆதியாகமம் 39 வாசம் மாதிரி இருக்க, என்ன வாசனை? ஆண்டவருக்கு நமக்கும் உறவே இல்லை. ஆண்டவருக்கு நமக்கும் உறவு இல்லைன்னா அங்கே தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பமே. நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கு நல்ல உறவு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் எப்படி உறவு இருக்குன்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும். யாரு கூடயாவது சண்டை போட்டுட்டு நல்லா ஜெபம் பண்ண முடியும்னா நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கு என்ன இல்லை. நாளை யாரு கூடயாவது கோபமாக பேசிட்டேன்னா, சண்டை போட்டுட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதை டீல் பண்ணாமல் ஜெபமே ஓடாது. ஆண்டவர் சொல்வார், நீ அவனை நேசிக்காமல் என்ன எப்படி? கண்ட சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனை. நம்ம நல்லா சண்டை போட்டுட்டு நேராக வந்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, அவர் அமைதியாக தான் இருப்பார். நமக்கும் ஆண்டவருக்கும் உறவு சரியாக இல்லைன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நம்மால் டீல் பண்ணவே முடியாது. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நாம் தாண்ட வேண்டுமே ஆனால் தேவனோடு நாம் வாழ பழகி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா. அதனால தான் சொல்கிறேன், ஏனோக்கும் நோவாமும் தேவனோடு என்ன பண்ணாங்களா, நடந்தாங்களா. நாம் தேவனோடு நடக்கிறோமா? தேவனோடு நடக்கிறோமா? உங்கள் எல்லா பிரச்சனைக்கு தீர்வு தேவனோடு உள்ள உறவு மட்டுமே. இந்த உறவை சரி பண்ணிட்டா எல்லா பிரச்சனைகளும் என்ன பண்ணும், மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுமா. இந்த உறவை சரி பண்ணாமல் நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் அதில் உங்களுக்கு பலன் தரவே தராது. இதில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது 6வதாய், அவன் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்ட ஒரு தேவ மனிதனாக இருந்தான். என்ன பண்ணானா? எல்லாரும் சொல்லுங்க. உங்க வருத்தம் மாறணும்னா, மறக்கணும்னா வாய்ப்புகளை என்ன பண்ணணும்? அடிமையா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தான்னா வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? அடிமையா இருந்தாலும் அங்க ரொம்ப ஆர்வமா என்ன பண்றான், வேலை செய்யறான். அல்லேலூயா சொல்லுமா. போத்திபார் பார்க்குறான், இவன் நல்லா வேலை செய்கிறானே, இன்னும் கொஞ்சம் பொறுப்பு கொடுக்குறான். அதில் நல்லா வேலை செய்கிறான், இன்னும் பொறுப்பு கொடுக்குறான். இப்படியே அடிமையாக இருந்தவன் இப்போ வீட்டுக்கு அதிகாரியாக என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். சரி, சிறைச்சாலைக்குள்ளே போனான். சிறைச்சாலையில் என்ன வேலை செஞ்சிருப்பான் சொல்லுங்களேன்? சிறைச்சாலையில் என்ன வேலை செஞ்சிருப்பான்? ஏதோ வேலை செஞ்சான். பெருக்கிறதோ, துடைக்கிறதோ, கூட்டுறதோ, மாப்பு போடுறதோ, ஏதோ வேலை செஞ்சதை வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தில் இருக்கிறோமா? நல்லா சம்பாதிக்கணும் பாஸ்டர், நல்லா வாழணும் பாஸ்டர், ஆனால் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்திக்கிட மாட்டோம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை தான் கர்த்தர் எங்கே கொண்டு நிப்பாட்டு வரான், அநேகத்தில். ஆமாம், எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறது இல்லை. ஏன் நமக்கு கிடைச்ச கொஞ்சம் முயற்சி நாம் பயன்படுத்தக்கூடாது? கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த கொஞ்சம் கிருபை பாருங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. யோனா சொல்கிறான், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபை என்ன பண்ணுறாங்களாம், போக்கடிக்கிறாங்களாம். யோனா எங்கே இருக்கிறாரு? மீன் வயிற்றுக்குள்ள இருட்டாக இருக்குது, வள வள கொல கொலன்னு இருக்குது, நாற்று அடிக்குது. மீன் வயிற்றில் மாட்டி எத்தனை நாள் ஆகுது? 3 நாள் ஆகுது. இப்போ இவனுக்கு கான்சியஸ் வருது. என்ன கான்சியஸ் வருது? மூக்கில் சுவாசம் வருது. இப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான், உயிரோட மீன் வயிற்றில் இருந்தாலும் எங்கே இருக்கிறோம், உயிரோட இருக்கிறோம். ஏதோ ஒன்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார் என்பதை உணர்ந்த உடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்தான், வெளியில் வந்துட்டான். இப்போ உங்கள் மூக்கு கீழே கை வச்சு பாருங்கள். மூச்சு இருந்துன்னா கிருபை இருக்குன்னு அர்த்தம். மூச்சு இல்லைன்னா சொல்லுங்கள், மீதி வேலைலாம் சபை பார்த்துக்கோ. மூச்சு இருக்குதா இல்லையா? அப்போ என்ன இருக்குது? கிருபை இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா. நீங்கள் செய்கிற அந்த கொஞ்சம் வேலையை நீங்கள் உண்மையாக செஞ்சு பாருங்கள், அதில் தான் ஆண்டவர் பாதையை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா.
இல்லையே, எனக்கு நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு என்னை வழி திறக்கலன்னு சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு காண்பித்த அந்த கொஞ்ச இடத்துல தான் ஒரு பாதையே என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் ஒரு சிங்காசனத்தில் உட்காரும் போது அது தேவைப்படும். அல்லேலூயா. கடைசியாக சொல்கிறேன், தன் கஷ்டப்பட்ட காலத்திலும் அவன் பிறருக்கு உதவி செய்கிறவனா என்ன பண்ணான்? யோசேப்பை ஆறுதல் படுத்துறதுக்கு நிறைய காரணம் இருந்துச்சு. பானை பாத்திரக்காரனுக்கு வேலை போச்சு, ஜெயிலுக்கு தான் வந்தான். இவன் அம்மா கிடையாது, அப்பா அன்பை இழந்துட்டான், சகோதரர்களுடைய பகை, நல்லா சந்தோஷமாக வாலிப வயசில் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ வேண்டிய வயசில் சிறைச்சாலையில் கைதியாக இருக்கிறான். இவன் என்ன பண்ணி, இவனுக்கு தான் ஆறுதல் நிறைய தேவைப்பட்டுச்சு. இவன் போய் பானை பாத்திரக்காரங்கிட்ட கேட்குறான், நீ ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய்? நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு அதுக்கான பாதையை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் பேசுகிற ஆறுதலான வார்த்தை எத்தனையோ பேருடைய வாழ்க்கை என்ன பண்ணும், மாற்றம். நான் வளர்ந்து சபையில் கேர்சல் அப்போ அவங்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, கரிசனை செயல். என்ன செயல்? கரிசனை செயல். எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், பிலீவரை பார்த்து, பெண்களாக இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் போய் ஒரு புது ஆத்மா வீட்டில் போய் பாத்திரம் கழுவி கொடுங்கம்பாங்க. வீட்டில் பெருக்கி, சும்மா அவங்க பெருக்கிறதுக்கு தெம்பு இருக்கும், ஆனாலும் வீடை போய் பெருக்குங்க, அவங்களுக்கு பாத்திரம் அவங்க கழுவி கொடுங்க, அவங்க கூட ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு போங்க. இப்படி கரிசனை செயல் செய்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேக பேர் உண்டு. எங்கள் சர்ச்சில், நான் வளர்ந்த சர்ச்சில் இருந்த ஒரு அம்மா, ரேஷன் கடையில் ஒரு அம்மா மைக் அடித்து கீழே விழுந்துருச்சு. அந்த அம்மா ஓரமாக உட்கார வச்சுட்டு ரேஷன் கடையில் போய் பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் போய் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் கொஞ்சம் ஃபாலோஅப் மினிஸ்ட்ரி பண்ணாங்க. சுவிசேஷன்லாம் சொல்ல, இப்படி தான் உதவி செஞ்சாங்க. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு அந்த அம்மா நிறைய பேரை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அந்த அம்மாவை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் செய்கிற சின்ன அன்பின் ஒரு செயல் பிறருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுமா? அதுவே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான ஒரு வாய்க்காலாக கூட என்ன பண்ணுவார், கர்த்தர் மாற்றுவார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யோசேப்பு சுயநலமற்றவனாக இருந்தான். எப்படி இருந்தான்? என்ன சுயநலம் இல்லாதவன்? ராஜாவுக்கு சொப்பனம் வந்துருச்சு. சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியலன்னே ராஜா சொல்லவும் பானை பாத்திரக்காரன் ஞாபகம் வந்தது. யோசேப்பு நேராக அரண்மனைக்கு வந்தான். வந்த உடனே ராஜா சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறாரு. இவன் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னது மட்டுமல்ல, சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறான், இதுக்கு தகுதியான ஒரு ஆள் அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, போடுங்க அப்படின்னு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? முதல் டீலிங் தான். என்ன டீலிங்? ராஜா, சொப்பனத்துக்கு அர்த்தம் எனக்கு தெரியும், பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், அதுக்கு தீர்வு என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஒரு டீலிங். என்னது? என்னை ரிலீஸ் பண்ணிடணும். நம்ம அற்பமாக தான் கேட்போம், என்னை ரிலீஸ் பண்ணி ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு தான் கேட்போம். இவன் சுயநலம் இல்லாதவனாய் இதுக்கு நல்ல ஒரு ஆளை போடுங்கன்னு அவனே சொல்லும் போது ராஜா சொல்றா, தேவ ஆவியை பெற்ற இவனை போல் வேறு எவன் உண்டு? அப்போ இவன் தான் இதுக்கு தகுதியான ஆளுன்னு அவனை சிங்காசனத்தில் கொண்டு உட்கார வைக்கிறார். பாருங்க, இவன் சுயநலம் உள்ளவனாக இருந்தான்னா தன்னை பாதுகாத்திருப்பான். அவன் சுயநலமுற்றவனாய் தேசத்தை மனசில் நினைச்சனால்தான், ஐயோ இந்த சொப்பனம் ரொம்ப கொடியதான ஒரு சொப்பனம், ஜனங்களெல்லாம் அழிய போகிறாங்க, இதுக்கு கரெக்டான ஒரு ஆள் சிங்காசனத்தில் வந்து உட்காரணுமே, அந்த ஆளை கர்த்தர் உட்கார வைக்கணுமே, அவன் தன்னை தகுதியாக என்னலை, யாரோ ஒருத்தர் உட்கார வைங்கன்னு அவன் சொல்கிறான். எனக்கு முக்கியம் என்னுடைய விடுதலை அல்ல, என்னுடைய நன்மை அல்ல, தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும்னு அவன் நினச்சதுனால தான் அவனுக்கு சிங்காசனமே கிடச்சிது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம தான் முதல்ல, தேசம்லாம் ரெண்டாவது. பாருங்கள், இன்னைக்கு பஞ்சம் ஒரு பக்கம், இதே இந்திய தேசத்தில் ஒரு பக்கம் வெயிலில் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள், இதே இந்திய தேசத்தில் மழையிலையும் நிலச்சரிவில் செத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் போதைக்கு அடிமையை இன்னைக்கு மறித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆவிக்குரிய பஞ்சம் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், அறுவடைக்கு எஜமான இடத்துல என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம வேண்டிக் கொள்கிறோமா? நம்ம சுயநலம் இல்லாமல் பிறரை தூக்கி விடுறோமா? நாம் சுயநலம் இல்லாத நபராக இருப்போமே, ஆனால் ஒரு நாள் நாமும் கரங்களில் உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்க பண்ண முடியார் என்று சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் எழும்பி நின்று நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஒரு 2 நிமிஷம் கர்த்தர் உங்க கூட பேசின வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை ஆண்டவர் மாற பண்ணுகிறது மட்டுமல்ல, மறக்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க
ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்கு நம்மை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நான் அதிகமாய் அன்பு கூறப்பட்டாலும் அதிகமாய் என்னை கீழ்ப்படி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தாயை இழந்த வருத்தம், தகப்பனுடைய அன்பை அனுபவிக்க முடியாத வருத்தம், பகைத்தவர்கள் வருத்தங்கள், காரணமில்லாமல் குற்றச்சாட்டப்பட்டு தண்டனை அனுபவித்த வருத்தம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். மறந்து போனவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. இவைகளெல்லாம் மாற பண்ணுகிறது மட்டுமல்ல, அவர் மறக்கவும் பண்ணுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. யோசேப்பின் மேலே கிருபையும் தயவும் வச்ச ஆண்டவர், இந்த ஆராதனையில் எங்கள் மேலே உங்கள் கிருபையும் தயவை நீர் வச்சிருக்கிறதுக்காக நன்றி. அருமையான தேவனுடைய பிள்ளை, யோசேப்பை பார்த்த அதே ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரம தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை நிறைவேற்றுகிற பாதையில் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். வாழ்க்கையில இழந்ததை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். என்னுடைய வேலையெல்லாம் என்னை அதிகமாய் நேசிக்கிற அந்த பரலோக தகப்பனுக்கு நான் அதிகமாய் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. என் தரிசனத்தை நான் விட்டுவிடக்கூடாது. யாரையும் நான் எதிரியாக பார்க்கக்கூடாது. நான் பகைத்தவர்களையும் பாசமாக தேடி போவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தனிமையாக இருந்தாலும் பரிசுத்தமாக வாழ்வேன். தேவனோடு வாழ்வது தான் என் அனுதின வேலை ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுயநலம் இல்லாதவனாய் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவனாய் நான் என்னை வாழ அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிற கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் கைவிடலை. உங்களை கர்த்தர் கைவிட்டு விலகவில்லை. உங்களை அவர் மறக்கவில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அவரை உத்தமமாய் நேசித்து பின்பற்றுகிற ஒரே ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் போதும். அவர் நம்மை தூக்கிவிட வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் வரலாறை மாற்றி எழுத அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளையே, உங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்கள் வரலாறு ரொம்ப மோசமாக கவலையாக வருத்தங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஆஃப் ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் வாழ்வோமே ஆனால் அது ஆண்டவருக்குள்ள பிஸியாக நிறைவாக மன திருப்தியாய் சந்தோஷமாய் ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவர், அந்த வாழ்க்கையை எனக்கு நீர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறீர், நிச்சயமாய் நிறைவேற்றீர் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வேளையிலும் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுத்துருவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, தேவையோடு வந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தேவைகளை நீ சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு மனபாரத்தோடு வந்திருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.